ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய வீடியோவில் ராகி கேக் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகி கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செய்ய டைம் இல்லாதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டு சர்க்கரை 110 கிராம் அளந்து எடுத்துக்கலாம். திரும்ப சீரோவில் செட் பண்ணிவிட்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் 60 கிராம் அளந்து எடுத்துக்கிறோம். தயிர் 120 கிராம் அளந்து எடுத்துக்கிறோம். அளிக்காத மாவு பார்த்திங்கன்னா 140 கிராம் எடுத்துக்கணும். அளந்த மாவுலேயே 2 கிராம் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா அர்பன் பிளேட்டர் பேக்கிங் சோடா. இது 100% பியூர் அண்ட் ஃபுட் கிரேடு. அடுத்து பார்த்திங்கன்னா மாவோட பேக்கிங் பவுடர் 3 கிராம் யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா அர்பன் பிளேட்டரோட அலுமினியம் ஃப்ரீ டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தயிர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் தூசி ஏதாவது இருக்கும், அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின கலவையை மரச்செக்கு தேங்காய் எண்ணெயோட கலவையோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண கலவையோட 2 ml வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி கலந்துக்கிறோம். எனக்கு பேக்கிங் பவுட்ரு வேணாம், எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு அடுத்தது 5 கிராம் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா குட்னஸோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 100% பியூர் நேச்சுரல். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க கலவையோட மாவை 3 பகுதியாக சேர்த்து நல்லா மிருதுவாக கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு மாவை தூவி எடுத்துக்கிறோம். கலந்து வச்சுருக்கிற கலவையை இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சரிசமப்படுத்திட்டு ஓவனில் ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் ஆற வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருங்க. ஸ்ரீஹரி மில்லட் பேக்கரி ஹோம்மேட் அண்ட் ஆர்கானிக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.